கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் என்ன பலன்களை தரப்போகிறது? மே மாதம் ஒரு அபாயத்திற்கான முன்னோட்டமான மாதம். இது என்ன அபாயம்? எடுத்தோடனே இப்படி சொன்னால் எப்படி குருஜி? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 2ஆம் இடத்திலே சனி வருகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 2ல் இருந்து பணத்தை தரப்புறார். இந்த மாதம் முதல் நீங்கள் அடுத்த வருடம் வரை மாபெரும் பண வரவில் ஒரு குறை இருக்காது. சனி பார்த்துட்டே இருக்கார். சனி 2ஆம் இடத்தில் அமர்வது மிக அற்புதமான யோகங்களை தருகிறது. ஆனால் 4-9 கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று 2ஆம் இடத்திலே இருக்கிறார். இது என்னன்னா, உங்களுக்கு பணம் எவ்வளவு வருகிறதோ அவ்வளவு தூரம் செலவாகும். 4-9 கூடிய சுக்கிரன் உச்சம் பெறும் பொழுது பணவரவு அப்படிங்கிறது மிக வர்றதெல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 5ஆம் இடத்திலே வரக்கூடிய குரு யோகஸ்தானம், 2 கூடிய தனாதிபதி 11 கூடிய லாபாதிபதி 5ஆம் வீட்டில் புத்திர பிராப்தியை தரப்போகிறார். அடடா, கும்பராசிக்காரர்கள்லாம் குழந்தை பிறக்க போகுது. கும்பராசிக்காரர்கள் எல்லாம் 5ஆம் இடத்துல குரு யோகங்களை தருகிறார். வண்டி வேணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், எல்லாம் தருவார். பிளஸ்டு குரு பகவானோட பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது. 5ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், 11ஐ பார்க்கிறார், லாபத்தை பார்க்கிறார், உடம்பை பார்க்கிறார். நண்பர்களே, இந்த உடம்பை குரு பார்க்குறத சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. அதுக்குரிய விளக்கத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா உடம்பில் ராகு இருக்கார், அந்த ராகுவை குரு பார்க்கிறார். குரு பார்க்கறதுனால வண்டி ஓடுது, அவ்வளோதான் என்று சொல்லலாம். அதை நான் பின்காலத்தில் டச் பண்ணுறேன். இப்போது 4-9 கூடிய சுக்கிரனுடைய வீட்டிலே 7 கூடிய சூரியனும் 5 கூடிய புதனும் இருப்பது எப்படிப்பட்ட பலன்களை தரும்? இதை விட ஒரு மோசமான பலன் ஒன்று இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, சுக்கிரன் சும்மாவே ஒரு மாதிரி. இவனுடைய வீட்டில் போய் 7 கூடியவர் வரும் பொழுது என்ன ஆகும்னா, எண்ணங்கள் சிற்றின்பத்தின் வழி செல்லும். சிற்றின்பங்கள் நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் தான் அப்படின்னா 3ஆவதாக ஒரு கேரக்டர் வீட்டுக்குள்ளே வரும். இவர்களால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் சிக்குவீர்கள். இது அப்படியே கூட்டு போய் டைவர்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் திருப்பி வரும். அவரே டைவர்ஸ் பண்ணி கையெழுத்தெல்லாம் வாங்கி ஜட்ஜ்மெண்ட்லாம் வாங்கி கையில் கொடுத்து விட்டு அனுப்பிவிடுவார். ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு மோசமான நேரம் என்றால் அது மிகையாகாது. காரணம், சுக்கிரனுடைய வீட்டில் அவர் ஒரு அசுர குரு, அவருடைய வீட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 கூடியவர் இருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், 7 கூடியவர் சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் காதல் அதிகமாகும் தானே? அதிகமாகும் தான். யார் இல்லைன்னா காதல் பிரமாதமாக அதிகமாகும். சுக்கிரன் வேறு உச்சங்கிறதுனால லவ் பயங்கர லவ் வரும். ஆனால் யார் மேலே? அதான் கேள்வி. 7 கூடிய, ஏன்னா உடம்புல ராகு வந்துட்டார் இல்லையா? இந்த ராகு உடம்புல வரும்போது பழைய காதலி, முதல் கனவே மறுபடி ஏன் வந்தாய். உங்களுக்கு ஒரு முதல் கனவாக இருந்தால் பரவாயில்ல, இது வரைக்கும் 3-4 முதல் கனவு, அதான் பிரச்சனை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.